சர்வீஸ் வந்து இன்னும் 86 கிலோமீட்டர் ஓட்டணும். இன்ஜின் கண்ட்ரோல் யூனிட் வேறு ஏறிக்குது. வண்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குப்பையாக இருக்குங்க. ஸோ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா KTM சர்வீஸ் சென்டர் தான் போகிறோம். என்னடாச்சு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா ரோட் கேப்பிங். இதுதான் பார்த்தீங்கன்னா பாலாஜியோட டியூக்குங்க. அப்ராக்சிமேட் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் வந்துச்சு. என்னோடய ஃபேவரட்டான பைக்குங்க. இதை நான் நல்லா ஓட்டிட்டு தான் இருந்தேன். பட் சைனீஸ் சிம்பிள்லாம் வேறு லெவலுக்கு அது பாருங்கள். இந்த சிம்பிள் டூமே மாத்திர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதோ பாருங்கள், ரெட்டு கலரில் இருக்கா, மோட்டரில் போடுங்கன்னு சொல்லி அடம் பிடிச்சி போட்டேன். நல்லா பாடி பில்டர் மாதிரி பிடிச்சிட்டு இருக்காருங்க. ஃப்ளாஷாக பாருங்க கைஸ். ஸோ கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராவது சொன்னீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜென்ட்ரி வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு டயர் அகர், அதுக்கப்புறம் அண்டர் பெல்லி, டெயில் டிடி, பிளேட் மிரர்ஸ் வேணும்னா கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம வந்து டெலிவரி கொடுத்துருவோம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ வீடியோ போய் பாருங்கள். ஸோ கைஸ், வெல்கம் டு த நியூ பிளாக். ஸோ இன்றைக்கி என்ன பிளாக் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சில பல வேலைகளை பார்த்து வச்சுருவோம் வண்டியில். அதுவும் இல்லாமல் வந்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு சர்வீஸ் டைம் வந்து வந்துருச்சுங்க. எனக்கு சர்வீஸ் காமிக்கிறேன். சர்வீஸ் வந்து இன்னும் 86 கிலோமீட்டர் ஓட்டணும். ஸோ இன்னும் ஒரு 6 நாள் தான் இருக்குது சர்வீஸோட. ஸோ நம்ம கூட சீக்கிரம் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணுறதுனால பைக்கை சர்வீஸ் விட்டாக்கணுங்க. ஸோ அதனால் சர்வீஸும் ஒன்றும், அப்புறம் நான் ஒன்ன வேலையும் சரி பண்ணணும். இன்ஜின் கண்ட்ரோல் யூனிட் வேறு ஏறிக்குது. ஸோ அதையும் பார்த்திங்கன்னா சரி பண்ணணும். ஸோ அதால் பார்த்திங்கன்னா பைக் எடுத்துகிட்டு சர்வீஸ் சென்டர் போகிறேன். ஐயோ கஷ்டமாக இருக்குங்க, லைட் ஏரியல பைக்கில். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வண்டியும் பார்த்திங்கன்னா ரொம்ப குப்பையாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் சரி பண்ணணும். நிறைய விஷயம் நோட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்க, கோல் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதை பார்த்திங்கன்னா 2 நாளாக வண்டி எடுக்கலை. இந்த பிரச்சனைனால நான் வண்டியை எடுக்கலை. என்ன ஆஃப் ஆகுது, நான் குரூட் பண்ணாத. ஸோ சர்வீஸ் சென்டர் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருந்தால் தயவு செஞ்சு நோட் பேடில் எழுதிட்டு போயிடுங்க. நான் அங்கே போனால் மறந்துடுவோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் நோட் பேடில் எழுதிட்டு போயிட்டேன். நான் ஏதோ பாருங்கள், பைக் சர்வீஸ் இவ்வளோ வச்சுருக்கேன். கிளச் கேபிள் லூஸ் பண்ணோம், ஃபியூஸ் கட் ஆகிடுச்சு, ஹெட்லைட் போல்ட் வந்து ரிப்ளேஸ் பண்ணோம், டென்ஷனர் ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது, அப்புறம் கூலண்ட்டு ஆயில் வந்து மோட்டரில் போடுறீங்களான்னு கேட்கணும், அப்புறம் ஸ்டாண்டு நான் வந்துச்சு, ஹேண்டு பெண்ட் ஆகுது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, கிளம்ப ஆரம்பிப்போம். செயின் ஸ்ப்ராக்கெட் போயிடுச்சுங்க. செயின் ஸ்ப்ராக்கெட் மாத்திர மாதிரி இருக்குமான்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு மாற்றிடலான்னு யோசிக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம கூட சீக்கிரம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிப்பு போகிறோம். ஸோ அந்த ட்ரிப்புக்கு பார்த்திங்கன்னா செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றிட்டு போனால் புது செயின் ஸ்ப்ராக்கெட் தேய்மானமாகும். ஸோ அதனால் பழைய செயின் ஸ்ப்ராக்கெட் வச்சு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் புதுசு மாற்றிக்கலாம் அப்படின்னு மைண்டில் இருக்கேன். இல்லை மாற்றுற மாதிரி இருக்குது, மாற்றி தான் ஆகணுன்னா மாற்றி தான் வாங்க. அப்புறம் பிரேக்ஸ் செக் பண்ணோம். ஸோ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா KTM சர்வீஸ் சென்டர் தான் போகிறோம். அங்கே போய் சர்வீஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் பறக்காஸ் மாதிரி வண்டி எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிச்சிடும். டமால்ட்டுமே சத்தம் அது ஃப்ரண்ட்டில் வர, அது வேறு போய் பார்க்கணும். ஹேண்டில் பார் டைட்டாக இருக்குங்க. அதுவும் சொல்லுவோங்க, என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஹேண்டில் பார் டைட்டாக இருக்குது. அவன் நிறைய கிலோமீட்டர் ஓட்டுறதுனால எனக்கு வண்டியில் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக காமிக்க ஆரம்பிச்சிச்சு. சின்ன வேலையை என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த அண்டர் பெல்லி ஊற்றிட்டுருக்கேன். ஏன் ப்ரோ அண்டர் பெல்லி ஊக்குறீங்க பார்த்தீங்கன்னா, ஆயில் ரிமூவ் பண்ணுவாங்களே, ஆயில் ரிமூவ் பண்ணுவது அண்டர் பெல்லியில் தான் ஊற்றும் ஃபுல்லாக. ஸோ அதால் பார்த்தீங்கன்னா கீர் ராடு மாட்ட பாருங்க. அதோ இதுதான் வந்து ஆயில் ரிமூவ் பண்ணுற இடம். ஸோ இது ரிமூவ் பண்ணும்போது நான் ஒன்றும் ஆயில் வந்து இதுக்குள்ளே போயிடும். ஸோ அதனால் இது பிரச்சனையாக போய்டும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அண்டர் பெல்லி ரிமூவ் பண்ணிட போகிறேன். மொசா கீழே தான் ஊற்றும். அண்டர் பெல்லி கொஞ்சம் தேஞ்சிருக்குங்க. அதை நம்ம கொஞ்சம் சரி பண்ணணும். சரி பண்ணிவிட்டு திருப்பி மாட்டிக்கலான் இருக்கேன். ஃபைனலி அண்டர் பெல்லியை ரிமூவ் பண்ணிட்டோங்க. 1 மணி நேரங்கள் பிறகு கைஸ், நானும் பாலாஜி தான் போகிறோம். ஸோ அந்த 200 போகிறோமா, அவனும் நானும் தான் போயிட்டு நாங்கள் போய் பைக்கை சர்வீஸோட போகிறோம். என்னடாச்சு எங்க இவன் புழு கிலோலாம் தூக்கி போடுறாங்க. புழு தின்ற பையன் போல. புழு இருக்குன்னு சொல்லிக்கிட்டா வாடான்னு சொல்லி தூக்கி போடுறான். லைட் எதுவுமே எரிய மாட்டேங்குதுடா. ஹெட்லைட் எதுவும் எரியல பாருங்க, ஃப்ரண்ட்ல பாரு, தெரியல ஏதோ ஆயிடுச்சு. இல்லை ஏபிஎஸ் வேலை செய்யுதுங்க. ஏபிஎஸ் வேலை செய்ய நினச்சேன். ஏபிஎஸ் வேலை செய்யுது. வார்னிங் சிம்பிள் மட்டும் வருது. மை காட், எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. சீக்கிரம் போய் விட்டுட்டு எப்போ நான் என் பைக் சரியாக வரும்னு தோணுது. கடுப்பாக இருக்குங்க ஒரு மாதிரி. பைக்கை பொத்தி பார்த்துக்கிட்டாலே ஒரு பிரச்சனையாகிடுது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக ரோட் கேட்பீங்க. ஆனால் எனக்கு இதுவே ஒரு மாதிரி பெரிய பிரச்சனை மாதிரி எனக்கு தோணுது. ஐயோ பைக் பிரச்சனையாயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணிடலாம் குரூட்டை சரி பண்ணிடலாம். ஆனால் பில்லு தான் எவ்வளோ வரும் தெரியல. எவ்வளோ வேலை இருக்குது இதில். பில்லை போட்டு எனக்கு அதிகமாக வந்துடுமோன்னு பயமாக இருக்குது. கிளட்சை கேபிளை லூஸ் பண்ண சொல்லணும், ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வேறு சின்ன வேலை தாங்க, பெரிய வேலைலாம் எதுவும் இல்லை. சின்ன வேலைகள் தான் இருக்குது.
ஆனால் பில்லு தான் எனக்கு வந்து லைட்டாக பயமாக இருக்குது. வேலை வெட்டி இல்லாமல் வேறு இருக்கேன்னா பில்லு அதிகமாக வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது. இது என்னன்னா ஹைபீம் எரியுதுங்க. அதுதான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ண பாருங்க. ஹைபீம் மட்டும் எரியுது, மற்ற லைட்டில் எரிய மாட்டேங்குது, ஐபிஎம் மட்டும் எரிஞ்சு தொழியுது. நான் அதை பார்த்தேன், என்னடா ஐபிஎம் மட்டும் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே வண்டி எடுக்க வேணாம், இருந்தாலும் வண்டி எடுக்க வேணாம், நம்ம சர்வீஸ் சென்டருக்கு தான் நேராக போகிறோம், இதுக்கப்புறம் வண்டி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வண்டி எடுக்கவே இல்லை. ரெண்டாலும் வண்டி எடுக்காமல் வீட்லேயே வச்சுருந்தேன். பரவாயில்ல வண்டி சரியான பிறகு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் அப்படியே வீட்லேயே வச்சுட்டேன் வண்டியை. நேற்று வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிப்ரெஷனில் இந்த வீடியோஸையும் போட முடியல, வேலை இல்லாமல் ஜாப் இல்லாமல் வீட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு ரூமில் டிப்ரெஷன்லேயே இருக்கும்போது எனக்கு ஒரு கால் வந்துச்சு. யாருன்னு பார்த்தா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் கால் பண்ணி, ப்ரோ நான் அந்த மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன், எனக்கு உங்களை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒரு ஆசையாக இருக்குது, வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ப்ரோ வாங்க கண்டிப்பாக பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அவர் வந்தார். அப்புறம் நானும் அவர் போய் டீ குடிச்சிட்டு அவரோட லைட்டாக அவரோட உட்காந்து பேசிட்டு ஒரு நேரம் அவரும் அவர் லைஃப் ஸ்டோரியெல்லாம் சொல்லிட்டு இருந்தார், அவர் பிரச்சனைகள் தான் சொல்லிட்டு இருந்தார். நானும் சொல்லிட்டு பேசிட்டு கொஞ்ச நேரம் ஒரு அந்த ½ அன் ஹவர் 1 ஹவர் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிடுச்சு. அந்த 1 ஹவர் கழிச்சு எனக்கு என் மைண்டுக்கு எப்படி பூஸ்டப் ஆச்சுன்னு தெரியல, பயங்கரமாக பூஸ்டப் ஆயிடுச்சு. நம்ம வந்துடுவோம், ஏதோ ஒரு வழியில் வந்துடுவோம், யூடியூப் நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். ஏன்னா அவ்வளோ பேசலாம் யூடியூப் எனக்கு அவ்வளோலாம் வந்து எப்படி சொல்கிறது ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணல. உண்மையிலேயே சொன்னால் ரெவன்யூ அவ்வளோலாம் ஜென்ரேட் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா அவன் டிப்ரெஷன்லேயே இருந்தேன். ஏன்னா வந்து நம்ம செலவு பண்ணுறது ஜாஸ்தி, பட் யூடியூப்பில் அவ்வளோ ரெவன்யூ வருதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அதுக்கப்புறம் அவரை பார்த்தோன்னே மோட்டிவேஷன் ஆயிடுச்சுங்க. அப்புறம் உங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவர் சொல்லிட்டு போனார், ப்ரோ நான் உங்கள் ஃபேன், அப்புறம் மிஸ்டர் ஆர்டிஸ்ட் அவரோட ஃபேன் தான் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் அப்புறம் மிஸ்டர் ஆர்டிஸ்ட்க்கு ஃபோன் பண்ணி கொடுத்தேன், ப்ரோ பேசுங்க இந்த மாதிரி, ப்ரோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு நம்மளை பார்க்கறதுக்காக. நான் சரி ப்ரோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து முடிஞ்சால் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தாரு. பயங்கரமாக இருந்துச்சுங்க. ஓகே சர்வீஸ் சென்டர் வந்துட்டோம். 1,1617 அதே நான் காமிக்கிறேன் வீடியோவில். ஏங்க வண்டி வந்து 1 லட்சம் ஓட்டிட்டான், அதை காமிக்கிறேன் வீடியோவில். வண்டியை வந்து சர்வீஸ் விட்டாச்சு. எஸ்டிமேட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3,500 வந்துச்சு. வந்து ஸ்லிப்பு பாக்கெட்டில் இருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா பாலாஜியோட டியூக்குங்க, BS4. இது BS4லேருந்து டியூக்கு, பயங்கரமான டியூக்கு, இது OG டியூக்குன்னு சொல்லுவாங்க. இது எனக்கு இந்த டியூக் ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன ஏபிஎஸ் தான் இல்லை, ஒரு வாட்டி கீழே விழுந்தேன், அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இவங்களே கத்துருவாங்க. லாக்கு பார்த்து நீ தான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்டவனே. அந்த வீடியோவில் விழுந்து டமால் விழுந்து என் கூட என் ஃப்ரெண்டு லோக்கி விழுந்து அவனுக்கு இந்த கை இருக்குல்ல, இந்த கையை அப்படியே ரொட்டேட். அப்புறம் என்னடான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, பட்டுனே அது அவனுக்கு வந்து டிஸ்லோகேட் ஆகி அப்படியே ரீலோகேட் ஆகும் போல். அவரை பார்த்துட்டு சரியாயிடுச்சு மச்சான் அப்படின்ட்டான். வா இதோட சவுண்டு தாங்க வேறு லெவலான சவுண்ட். வண்டி வந்து நாளைக்கு தான் கிடைக்கும்ட்டாரு. இவன் நிறைய வேலை இருக்குது, ஸோ அதனால் நாளைக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே வண்டி எடுக்கும் போது சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லைக்கான ஆளில் போட்டால் தான் உங்களுக்கு வீடியோஸ் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 நாள் ஆயிடுச்சு சர்வீஸ் விட்டு வண்டி. நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிடுச்சு. நேற்று அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஃபுல்லாக வண்டி ரெடி ஆயிடுச்சு. பட் என்னால் போக முடியல, சில பல காரணங்கள்னால என்னால் போக முடியல, கொஞ்சம் வெளியில் போயிட்டேன். இது வந்து வண்டி விட்டு 2 நாள் கழிச்சு நீ தான் போகிறேன், வண்டி ரெடி ஆகிச்சிருப்பான்னு வந்து எடுக்கலையான்னு கேட்டார். ஆனால் வரேன் கொஞ்சம் வேலையாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ நான் போய் பாலாஜியை கூப்பிட்டுட்டு, ஸோ வண்டி இல்லாத காரணத்தினால நான் இந்த பைக் தான் வச்சுருந்தேன் 2 நாளாக. இதில் தான் கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்துச்சு. ஸோ இதனால் ஃபங்க்ஷனில் இருந்துச்சு, அதனால் அப்படியே போயிட்டு நல்லா இப்போ சிரிக்கிறாரு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம போய் பாலாஜி வீட்டுக்கு போயிட்டு பாலாஜியை பிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் KTM சர்வீஸ் சென்டர் போனோம். சர்வீஸ் சென்டர் போய் இது பண்ணோங்க. பில் அமௌண்ட் வந்து அப்ராக்சிமேட் பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய் வந்துச்சு. அதெல்லாம் ஷாக்கு, என்னடா 5,000 ரூபாய்க்கு என்னடா பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் சர்வீஸ் சென்டர் கால் பண்ணி, ப்ரோ என்ன ஆச்சுன்னா இவ்வளோ வந்திருக்கு பில்லு அப்படின்ற, அது அப்ராக்சிமேட் தான் இருப்பான், அவ்வளோலாம் வராது கவலைப்படாதீங்க அப்படின்னாரு. அப்புறம் என்ன ஆச்சு, சரி ஓகே அவ்வளோ வராதுன்னாரு, சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன். அதுக்கப்புறம் பில்லு க்ளோஸ் பண்ணும்போது ஒரு அமௌண்ட் வந்துச்சு. அந்த அமௌண்ட் நான் வந்து அங்கே போய் சொல்கிறேன், சர்ப்ரைஸ் உங்களுக்குலாம். அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரில, ஃபோன்லேயே கேட்டால் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்லேயே கேட்க வேணாம், அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அவங்க ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்க வேலையாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் நேரில் வந்து பேசி எடுத்துக்கிறேன்னா, நேரில் வந்து பார்க்குறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து கிளம்பிட்டேன். மாதிரி வீடியோஸ் போட முடியல கொஞ்ச நாளாக. அது ஏன் ரீசன் கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாளாக எங்கள் வந்து கொஞ்ச நாளாக மெடிக்கல் இஷ்யூவாக இருந்துச்சு, அதனால் போட முடியல. ஸோ அதனால் அந்த ரிலேட்டடாக வந்து சுற்றிட்டு இருந்தனால வீடியோ போட முடியல. ஹாஸ்பிட்டல் சுற்றிட்டு இருக்கிறதுனால கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா வீடியோஸ் கொஞ்சம் ரெகுலராக போட முடியல. ஸோ மன்னிச்சிருங்க. கண்டிப்பாக வந்து வீடியோஸ் கண்டிப்பாக ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். வந்துடும், ரெகுலராக கண்டிப்பாக வரும், நம்ம எப்பவுமே போட்டுருவோம். பட் சில நேரத்தில் என்ன ஆகுதுன்னா ஏதாவது ஒரு தடுங்கள் வந்துடுதுங்க நம்மளுக்கு, அதான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நானும் யோசிப்பேன், வீடியோஸ் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடலான்னு பார்ப்பேன். ஆனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டிருக்கேன், டெய்லி விளாக்ஸ்லாம் பயங்கரமாக போட்டிருக்கேன். பட் போக என்ன ஆச்சுன்னா ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்குது. எனக்கு என்னன்னா வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 365 நாள் இருக்குங்க. அதில் வந்து 3 டேஸ்க்கு ஒன்ஸ் வீடியோ போடணும், இல்லைனா ரெகுலராக டெய்லி வீடியோ போடணும்னு ஆசைங்க.
மேக்ஸிமம் நான் வந்து 3 டேஸ்க்கு ஒன்ஸ் போட்டுருவேன். பட் இப்போ கொஞ்சம் அந்த மெடிக்கல் ஹாஸ்பிட்டலாக போயிட்டு இருந்தால கொஞ்சம் அதனால் என்னால் வீடியோ போட முடியல. பட் மோஸ்ட்டாக நான் 3 டேஸ்க்கு ஒன்ஸ் போட ட்ரை பண்ணிடுவேன். 365 நாள் இருக்கா, 365 நாள் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. பட் அதுக்கேற்ற மாதிரி வந்து எப்படி சொல்கிறது, எடிட்டிங்கும் நானே பண்ணுறேன், வீடியோவும் நானே எடுக்கிறேன், ப்ளஸ் எல்லாமே நானே பண்ணுறேங்க. அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் டைம் ஜாஸ்தியாக எடுக்குது. ஏன்னா எடிட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சும்மாலாம் இல்லைங்க. எடிட்லாம் இங்கே பார்த்தோன்னா ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம், ஒரு வீடியோக்கு 6 மணி நேரம் இல்லை என்ன ப்ரோ, ஒரு வீடியோக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரமா? ஆமாம், உண்மையிலே ஆகும். இப்போ நான் ட்ரிப்புலாம் போனேன் வச்சிங்களேன், அந்த ரா ஃபுட்டேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் இருக்கும். அந்த 6 மணி நேரம் 7 மணி நேரம் உட்காந்து பார்க்கணும், எது தேவை எது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது வந்து கட் பண்ணி அது வந்து ட்ரிம் பண்ணி அது வந்து நான் 15 நிமிஷம் 30 நிமிஷத்துக்குள்ளே கொண்டு வந்து ஒரு மாதிரி கஷ்டமான வேலை. எடிட்டிங் தான் கஷ்டமான வேலை, வீடியோ எடுக்கிறது ஈஸி, பேசுகிறது கூட ஈஸின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எடிட்டிங் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ரோ எடிட்டிங்க்கெலாம் ஆள் வச்சுக்கலாம், எடிட்டிங்லாம் எங்கேங்க ஒரு வீடியோக்கு எவ்வளோ கேட்குறாங்க தெரியுமா? நல்லா யூடியூப்பில் இன்கம் வந்துச்சுன்னா நம்ம எடிட்டர் வச்சு அந்த மாதிரி பண்ணலாம். பட் எடிட்டர்லாம் ரொம்ப காசு கேட்குறாங்க. எவ்வளோமா ஒரு வீடியோக்கு கிட்டத்தட்ட 500 1000 என்ன அவ்வளோ கூட வருவாது, ஒரு வீடியோக்கு அவ்வளோலாம் வராது. ஏதோ 100 150 ரூபா தான் வரும் நம்ம வீடியோக்கு. இல்லை 500 100 கூட டவுட்டு தான். 60 ரூபா 80 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க 500 கேட்குறாங்க, நம்ம லாஸ்ட்டில் போகிறோம். லாஸ்ட்டில் 2 டைம்ஸ் இல்லை, ஒரு 5 டைம் லாஸ்ட்டில் போவோம். ஸோ அதனால் வேலைக்கு ஆகாது அதை சொல்லிட்டு நான் தான் எடிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோ போடுறேன். லா 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 லே லா லே லா 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 லே லா லே லா 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 லே லா லே லா. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட்டான பைக்குங்க, BS3யோட RC 390ங்க. ஃபேவரட்டான பைக். ஆனால் குப்பை மாதிரி வச்சுருக்கான். இதை நான் நல்லா ஓட்டிகிட்டு தான் இருந்தேன். பட் இவங்க சரியாக மெயின்டைன் பண்ணல. சின்ன இஷ்யூ வந்து கொஞ்சம் பெரிய இஷ்யூ வந்துச்சா அப்படியே கிடக்குது. அட்லீஸ்ட் எனக்கு கொடுத்துட்றா, நான் எப்படியாவது உனக்கு மாதம் EMI மாதிரி காசு கொடுத்துட்றேன். நான் எடுத்துக்கிறேன்ற கொடுக்கவே மாட்டான். அண்ணன் பைக் இது, அவங்க அண்ணன் ஃபேவரட் பைக்னால அது விற்காமல் அவங்களே வச்சுருக்காங்க. செம்ம பைக்குங்க. நிறைய பேருக்கு இந்த பைக் வந்து செம்ம கனவு. ஆனால் வந்து இவனே கொடுக்க மாட்டான். எனக்கே இந்த பைக் வாங்கணும்னு கனவு. நான் எவ்வளோ சொன்னேன் எனக்கு கொடுத்துரு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு. ரொம்ப நாள் ஆச்சுங்க ஓட்டியது. ரொம்ப பிடிக்கும் இந்த பைக் எனக்கு. கைஸ் இவன் பாருங்களேன், வண்டி சர்வீஸ் எடுக்க வானா என்ன பண்ணிகிட்ருக்கேன். என்னடா அது அப்படின்னா? டஃப் ஆயிலா? இது போட்டால் என்ன ஆகும்? டெஃப் ஆயில் டீசல் வண்டிக்கெலாம் போடுவாங்க. தண்ணி மாதிரி இருக்கு. டீசலுக்கு இது போடுவாங்க. போட்டால் மைலேஜ் கொடுக்குமா? அது எப்படி இன்வெர்ட்டருக்கு வந்து ஆயில் ஊற்றுவாங்க அந்த மாதிரி. ஓ ஏ கையிலலாம் படுதுடா. ஆசிட் மாதிரி இது. ஆசிடா? ஸோ கைஸ் இது நானும் எச்ச துப்பிடுறேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இதுவும் எந்த ஆசிட் மாதிரி இருக்கும். இப்போ ஆசிடோட ஆசிட் கலந்துரும். இவனுக்கு வயசுக்கு தகுந்த சவகாசமே இல்லடா. பாலாஜி எச்ச துப்பிட்டேன்டா அதில் சில நேரங்கள் கழித்து. ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நான் KTM ஷோரூமுக்கு வந்துட்டேன். ஸோ பில்லும் வாங்கிட்டேங்க. ஸோ டோட்டலி எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்னா 3430 ரூபா ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிக்க போகிறோம். உள்ளே ஒரு வண்டி பார்த்தேங்க, இந்த சைனீஸ் சிம்பிள்லாம் வேறு லெவலுக்கு. அப்புறம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பெயிண்டட் அடிச்சு பயங்கரமாக பண்ணுங்க. அந்த KTM சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி நானும் என் வழிக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் தாங்கிறேன். நல்லா இருக்குங்க. இது பாருங்கள் இந்த சிம்பிள். ஓ ஓ ஓ ஓகேங்க. இப்போ வண்டி கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஆஹா வண்டி புதுசாகிடுச்சுங்க. நான் கூட ஏதோ ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தேன். நாட்டை டயர் பஞ்சராக பாருங்கன்றாரு. நான் கூட அலாயுது ஃப்ரண்ட்டில் நினச்சேங்க. அப்புறம் தான் பார்த்தா டயர் பஞ்சராங்க பின்னாடி. மனசே கேட்கல. ஸோ பில் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3400 சம்திங் தான் ஆச்சு. இப்போ என்னென்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லிடுறேன். இருங்க காமிக்கிறேன். ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் இது புதுசு போட்டிருக்காங்க. இந்த லாடு புதுசு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த நட்டு பார்த்தீங்களாங்க, இந்த நம்ம நட்டை ஊற்றோம் தெரியுமா, அது ஆடுது சொல்லியிருந்தால அது புது நட் போட்டிருக்கோம். பஸ் ரைட்டில் இருக்க நட்டு பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சா. இதுக்கப்புறம் டூம் அவுக்காதீங்க, பெரிய பிரச்சனை ஆகிடும், டூமே மாற்றுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வேறு என்ன மாற்ற சொன்னேன்? இன்ஜின் ஆயில் இதோ பாருங்கள், ரெட்டு கலரில் இருக்கா. அது புது இன்ஜின் ஆயில் மோட்டரில் போடுங்கன்னு சொல்லி அடம் பிடிச்சி போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வேலைகள் தாங்க. கூலண்ட் அப்டேட் பண்ண சொன்னேன். கூலண்ட் அண்ணனும் மேக்ஸ் பண்ணிட்டேன். ஊருக்கு போகிறேன்னா அப்படின்னு சொன்னதால் ஒரு பயங்கரமாக பண்ணி கொடுத்துறாரு. ஸோ நீங்கள் எதாவது ட்ரிப்பு போகிறீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள். அந்த மாதிரி ஊருக்கு போகிறேன் எனக்கு ஒழுங்காக பண்ணி கொடுங்கன்னா தாராளமாக நல்லா பண்ணி கொடுப்பாங்க. அதுவும் நம்ம சீனியர் அண்ணா விக்னேஷ் அண்ணாலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சின்ன வேலை தாங்க. அப்புறம் கிளச்சு லூஸ் பண்ண சொன்னேன். இப்போ கிளச்சும் கொஞ்சம் லூஸ் ஆகிட்டுருக்கு. ஓ மை காட் சூப்பராக இருக்குது வண்டி. வண்டி இப்போ பலன்னு இருக்கா. அது பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. இப்போ வீட்டுக்கு போய் அண்டர்பெல்லி மாட்டிடுவேன். அண்டர்பெல்லி நீங்கள் அவுக்காமலே குத்துருக்கலாம். பட் நான் ஏன் அவுத்தேன்னா அந்த சவுண்டு தெரியணும், எனக்கு அந்த பிஸ்டன் சவுண்டு மாதிரி இருக்குதுமா தெரியணுன்றதுக்காக தான் அவுத்தேன். பட் அது என்ன சொல்கிறாரு, அது நார்மலான சவுண்டு தான். செயினும் பார்த்தீங்கன்னா நல்லா டைட் பண்ணி குத்துறாருங்க. முன்னாடி செயின் கடான்னு சத்தம் வந்துச்சா.
இப்போ கம்மியாயிடுச்சுங்க, நல்லாவே கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு பார்க்க ஆரம்பிச்சேன். யாருக்கா டயர் ஆக்கர் அப்புறம் டெயில் டைடி அண்டர் பெல்லி வேணும்னா மறக்காமல் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம தான் சீப்பஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம வந்து ஷிப்பிங் பண்ணி கொடுப்போம். சில நேரங்கள் கழித்து ஃப்ளாஷாக பஞ்சர் போட்டுன்னு இருக்கார். ஃப்ளாஷ் மிஸ்டர் ஃப்ளாஷ் டான்ஸ் ஆடுறாரு, பார்த்துக்கோங்க. டோட்டலாக 2 பஞ்சரு, யார் விட்டானுன்னு தெரில. நல்லா பாடி பில்டர் மாதிரி பிடிச்சிட்டு இருக்காருங்க. ஃப்ளாஷாக பாருங்கள் கைஸ், பாருங்கள் கைஸ், பாடி பில்டர் மாதிரி போஸ் கொத்துன்னு இருக்காரு. இது என்னங்க போஸு? இந்த போஸை எப்படி கவர் பண்ணுறது? ஸோ கைஸ் அவ்வளோதான், வந்து பஞ்சர் போட்டுலாம் முடிச்சாச்சு. அவ்வளோ இனிமேல் வண்டி பறக்காசு தான். ஸோ கைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 பஞ்சர் வந்துச்சு. நானும் ஒரு பஞ்சர் தான் வந்துச்சு, ஆனால் 2 வந்துச்சு. ஸோ அவ்வளோதான், இது ஒரு 200 ரூபா ஆயிடுச்சுங்க. ஸோ அவ்வளோதான், இந்த விலாக் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பாய் சொல்லுங்கள், பாய்.